அம்மா எதிர்பார்க்காமல் இவர் இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அம்மா கூப்பிடும்போது இவர் நேராக போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டார். திங்க் வி ஆர் ஸ்லோலி ஸ்டெப்பிங் இன் டு அ டிஃப்ரெண்ட் ஈரா ஃபில்ம் மேக்கிங். இன்னைக்கு வந்து கதை டிஃப்ரெண்ட்டாக சொல்ல வரமாட்டாங்கன்னுங்கிற அந்த ஃபியர் எல்லாருக்கும் இருக்கு. உங்கள் ப்ரொடக்ஷனில் ராஜா சார் பண்ணியிருக்காங்க, வித்யாசாகர் சார் பண்ணியிருக்காங்க, தேவா சார் பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் சார் ஏன் அந்த காம்பினேஷன்? ஈவன் சத்யா மூவிஸும் சரி, சத்யாவும் சரி, அது நடந்தது இல்லையா? லைக் ஏதாவது இல்லை, ஆக்சுவலாக ரஹ்மான் சார் கூட பண்ணணும்னு ரொம்ப விரும்பினோம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மேட்சோ மேனாக இருந்திருக்கீங்க. பட் இருந்திருக்கேன் எனக்கு அது ஆன் ஸ்க்ரீன் வரணும்னு இருக்கு. இல்லை, எனக்கு வந்து இவர் டிஆர் சார் தான் ஆஃபர் பண்ணார். நீ என்ன சார் நீங்கள் ஆமாம். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சார் உங்களுடைய இப்போ அகைன் சத்யஜோதியில் வந்து ரஜினி சார் படம் பண்ணது, பட் சத்யா மூவிஸில் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறமா அதிக படங்கள் ரஜினி சார் தான் வச்சு பண்ணியிருக்கீங்க. அது தொடர்ந்து அந்த கனெக்ஷன் இப்போ சொன்னீங்க, ரஜினி சாரை பற்றி நிறைய சொன்னீங்க, நீங்கள் தொடர்ந்து அந்த பாண்டிங் இருக்குன்னு. பட் அகேன் ஸ்டார்டட் ஃப்ரம் ராணுவ நீங்கள் முதல்ல ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்ததுவே அப்போ தான். டில் பாஷா வரைக்கும் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து இயங்குறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? இந்த காம்பினேஷன் தொடர்ந்து படங்கள், 3 முகம், தங்க மகன், ஊர்காவலன், பணக்காரன், அவ்வளோ படங்கள் இருக்கு. ஸோ டெல் அஸ் அபௌட். இல்லை, அது எதுனாலன்னா அவர் வந்து சத்யா மூவிஸ் அண்ட் ஆர்எம்பி சார் மேலே வச்சிருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். அவர் நல்லா எடுப்பார், ஃபோக்கஸ் பண்ணுவார், அவர் மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். அதுதான் காரணம். ஃப்ராங்காக சொல்கிறேன் நான். அவர் கேட்டாரா, அவருக்கு பிடிச்சதா அப்படி தான் கேட்பார். அவர் படம் பார்த்தாரா, அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதே மாதிரி மாமாவுக்கும் வந்து அந்த ஃபீலிங் இருக்கும். அதில் படம் பார்த்து என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு டெஃபினட்டாக ஒரு பாண்டிங், ஒரு நட்பு இருந்தது சார். அதாவது அது எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப பேசிக்க மாட்டாங்க, பட் டெஃபினட்டாக இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் 2 பேரும். ஆமாம். இன்னொரு சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதாவது வந்து ராணுவ வீரன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது எம்ஜிஆர் சார் அந்த டைமில் சிஎம்மாக இருந்த டைம் அது. சத்யா மூவிஸில் அவங்க படம் நடிக்கிறது நிறுத்தினதுக்கப்புறமா அவருடைய மேக்கப் ரூம்னு ஒன்று இருக்கும், அது யாருமே யூஸ் பண்ணதில்லை அதுக்கப்புறமானு. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சாருக்கு வந்து அதை கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண சொன்னார். எம்ஜிஆர் சாரே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னாங்க. பத்மநாபன் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. பத்மநாபனை விட்டு ஃபோன் பண்ணி திறந்து விட சொல்லி என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க. சார் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறமா அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ரஜினி சார் தான் அந்த மேக்கப். அண்ட் இன்னொரு சம்பவமே கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய பத்மநாபன் சார், ஐ மீன் எம்ஜிஆர் அவர்கள் தவிர அந்த காலகட்டம் இறுதி கட்டத்தில் வந்து பண உதவி செய்ய வரும்போது மறுத்துட்டாராம். ஆனால் அதுக்கப்புறம் லேட்டர் பேரில் ரஜினி சார் அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு பண்ணியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன் நான். ஆமாம். ஸோ அது அருணாச்சலம் படத்தப்போ வந்து அந்த தயாரிப்பாளர்களை அவங்களுடைய மகளை சேர்த்துக்கிட்டதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ எனக்கு வந்து வெளியே இடங்களில் வந்து நிறைய கதைகள் நம்ம கேட்போம் இல்லைங்களா, இப்போ நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா எம்ஜிஆர் சார் ரஜினி சார் பற்றி. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் பாண்டிங் இருந்திருக்கு போல ரஜினி சார் அண்ட் எம்ஜிஆர் சாருக்குள்ள. அது ஒரு மரியாதை டெஃபினட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஊர்காவலன் படம் நல்லா ஓடிச்சு ஓரளவுக்கு. ஓடினதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் ரொம்ப வந்து விரும்பினார் இந்த ஃபங்க்ஷன் வந்து. எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது அவர் தான் வந்து பண்ணணுன்னு. அப்போது மாமா என்ன சொன்னார், நான் கேட்க முடியாது, நீங்களும் தமிழழகனும் போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் தமிழழகனும் தோட்டத்துக்கு போன உடனே எங்களை மேலே கூப்பிட்டாரு. அவர் மேலே நாங்கள் போகும்போது எம்ஜிஆர் அவர்களும் ஜானகியம்மாவும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போனோன்னே என்னை பார்த்தோன்னே பழைய ரிமெம்பரன்ஸ்லாம் அவர் பேச முடியல, பட் அம்மா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் பார்த்து நான் தான் உனக்கு பேர் வச்சேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சொன்னார். இது மாதிரி நாங்கள் சொன்னோம், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணது மாதிரி ரஜினி ரொம்ப விரும்புகிறாரு, இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து பார்த்தாரு. அப்புறம் கூப்பிட்டு யாருக்கிட்டே கேட்டார். அப்புறம் சரி பண்ணிக்கலாம், எங்கே வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணோம். பட் ஒரு வாரம் முன்னாடி தவறி போயிட்டார். வெரி அன்ஃபார்ச்சுனேட். வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தவறி போயிட்டார். அதுக்கப்புறமா ஜானகிமா சிஎம் ஆனாங்க, அவங்கள வச்சு பண்ணோம். கரெக்ட். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை அவர் மேலே இருந்துச்சு. டெஃபினட்டாக தெர் ஆர் அதர் ரூமர்ஸ். அப்பாற்பட்டு வந்து அந்த மண்டபம் பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் வந்து திருநாவுக்கரசு கூப்பிட்டு மாமா சொல்லி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் பாஷாவுடைய ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே எல்லாருக்குமே தெரியும் அது. பட் ஆர்எம்வி சார் வந்து அது ஒரு ஏன்னா வெரி நெக்ஸ்ட் டே லைக் ரஜினி சார் போயிட்டு நான் வேணா அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களோட பதவியை வந்து போயிடுச்சு, நம்ம வேணா அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா நாங்கள் கேள்விப்பட்டோம். இல்லை, அதான் அது உண்மை, அது டெஃபினட்டாக உண்மை. இப்படி ஒரு மினிஸ்ட்ரியை வந்து ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் சார் பீரியட்லேருந்து இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் அவங்க பார்ட்டி வைஸும் சரி தமிழக அரசியலையும் சரி. பட் அதையவே தன்னோட பதவியை கூட அது பெருசாக பரவாயில்ல இப்போ அதனால இல்லை, அது வந்து பிகாஸ் அம்மா வந்து அது ரொம்ப வந்து அவங்க இதை நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் அம்மா எதிர்பார்க்காமல் இவர் இந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அம்மா கூப்பிடும்போது இவர் நேராக போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டார், ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் ஆர்எம்பி சார் அவங்க ஒய்ஃப் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டேன். ஏன்னா டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அப்போ ரஜினி சார் வந்து தொடர்பிலே இருப்பார், நான் இருக்கேன் சார். இப்போ இந்த சம்பவங்கள் சொன்னீங்க, அவங்க பாண்டிங் பற்றிலாம் சொன்னீங்க. நீங்கள் அகைன் கம்மிங் பேக் டு சத்யஜோதி வரும்போது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சூஸியாக இருப்பீங்க கதைகளில். வந்து 2 வருஷம் ஒரு படம், 3 வருஷம் ஒரு படம் சத்யஜோதி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் தரமான படங்கள் வந்திருக்கு. அதுவும் புதிய முகங்களுக்கு வந்து புதிய இயக்குநர்களை நிறைய அறிமுகப்படுத்தி அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். பட் ஆஃப் லைட் வந்து இப்போ உங்களுடைய மகன்கள் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா 2 பேருமே செந்தில் சார் அண்ட் அர்ஜுன் சார், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய படங்கள் பார்க்க முடியுது நமக்கு பைப்லைனில். அதுவும் பெரிய படங்களும் நிறைய ஒரு அஜித் சார் வச்சு பண்ணுறது, தனுஷ் சார் வச்சு பண்ணுறது, பேக் டு பேக் படங்கள் சுதீப் சார் வச்சு பண்ணுறதுன்னு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து படங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து. ஆமாம், முன்னாடி வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து ஐ வாஸ் அலோன். இப்போ வந்து வி ஆர் ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே வந்து டெசிக்னேட் பண்ணிட்டோம். செந்தில் வில் லுக் ஆஃப்டர் திஸ், அர்ஜுன் வில் லுக் ஆஃப்டர் திஸ், நான் இதை பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது பிரிச்சுக்கிட்டதுனால வி ஆர் ஏபிள் டு டூ இட். பட் நாங்கள் இப்போ வந்து ரைட் நவ் வி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் குட் ஸ்கிரிப்ட் சார். அது வந்து ரொம்ப ஐ திங்க் வி ஆர் ஸ்லோலி ஸ்டெப்பிங் இன் டு அ டிஃப்ரெண்ட் ஈரா ஃபில்ம் மேக்கிங். இன்றைக்கி வந்து கதை டிஃப்ரெண்ட்டாக சொல்லேன்னா வரமாட்டாங்கன்னுங்கிற அந்த ஃபியர் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் வந்து we are working with new directors and நல்ல கண்டென்ட்ஸ். பாலச்சந்திரனுமே ஒரு அது மாதிரி ஒரு புதுமுக இயக்குனர் நீங்க இருக்கீங்க. அவர் வந்து இதில் ஜீல இருந்தார், நல்ல ரைட்டர் அண்ட் நல்லா வந்து கதை நரேட் பண்ணார், டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராம்குமார் டைரக்ஷனில் 2 வானம் விஷ்ணு விஷால், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். I don't want to tell you about that. And then அதுக்கு அடுத்தது வந்து அப்கோர்ஸ் இப்போது சிவகார்த்திகேயன் அண்ட் இவர் வெங்கட் பிரபு அதில் இந்த ஃபைனல் ஸ்கிரிப்டிங்கில் வி ஆர் ஸ்டில் yet to find. So that project still on. நிறைய ரூமர்ஸ் அதை பற்றி வந்துட்டு. ஆமாம், அதை ஸ்கிரிப்ட் நானும் படித்தேன், தரோவாக படித்தேன். we felt there has got to be something in the second half. ஸோ அதுவும் அவரும் ஃபீல் பண்ணார், இவர் டைம் கேட்டிருக்காரு, அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டில் ஆன் தான் அது இப்போ வரைக்கும் ஆன். ஓகே, இல்லை பிகாஸ் ஏன்னா நான் இடையில உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்குமே அது வந்து தெரியுங்க, நிறைய ரூமர்ஸ் நம்ம பார்க்குறோம் அதை. ஸோ அதை நீங்கள் ப்ரொடியூசரே அதுக்கு ஒரு கால் கொடுக்கும்போது அதனால தான் கேட்டேன் நான். ஸோ சார் இப்போ நீங்கள் ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க, நீங்கள் தமிழகன் சார் நீங்களும் போய் பார்த்தது எம்ஜிஆர் சாரை பற்றி. தமிழகன் சார் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பீயிங் லைக் ஆர்எம்பி சாரோடைய மகானா, அவரும் படங்கள் இயக்கியிருக்காங்க, ப்ரொடக்ஷனில் இருந்திருக்காங்க, உங்களோட ட்ராவலுமே ரொம்ப பெருசு. ஸோ இல்லை, தமிழகன் வந்து பேசிக்காக வந்து
அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து தமிழகனுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் பண்ணணுன்னு அவருக்கு விருப்பம், மிஸ்டர் வீரப்பன் சாருக்கு. என்கிட்டேருந்து ட்ரைனிங் மாதிரி இருப்பார். பட் ஆனால் வந்து அவருக்குள்ளே வந்து தெர் வாஸ் அ க்ரியேட்டிவிட்டி. ஸோ ஹீ வாண்டட் டு பி அ குட் டிரெக்டர். ஐ நோட்டிஸ்ட் வந்து அவரோட தாட்ஸ் எல்லாம் அப்போ வந்து இட் வாஸ் ஃபார் அஹெட் அட் தட் டைம். பட் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஐம் பீங் லிட்டில் ஃப்ராங்க், there was definitely a difference of opinion between him and his father. ஓகே. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அஃபெக்ட் ஆச்சு. இட் அஃபெக்டட் him. அதர்வைஸ் இன்ஃபேக்ட் மணி வந்து அன்னைக்கு வந்திருந்தார் தமிழன் இதில் இறந்தப்போ. அவர் வந்து சொன்னார் இது மாதிரி, I've had so many occasions to talk to him. Definitely he was a genius. அது என்னமோ தெரியல, மேபி தட் drove him into so many things, the depression and all that. But he is definitely a very creative person, very creative. என்கிட்ட கதையெல்லாம் சொல்லுவார். நாங்கள் எங்கேயா லொக்கேஷன் போய் உட்காந்து கதை சொல்லுவார். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மந்திரப்புன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆமாம், இஸ் ரியலி அ வெரி டிஃப்ரெண்ட். மேபி அவருக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்திருந்தாருன்னா he would have been one of the என்ன சொல்லுவார் கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ். சைட்ஸில். ஓகே. எடிட்டிங் நாலேஜ் இருந்தது. ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே எல்லாம் எடிட்டிங் இருந்தது, எல்லா நாலேஜும் இருந்தது. நீங்கள் இப்போ அவரை அஃப்கோர்ஸ் பணக்கார படத்தில் வந்திருப்பாரு. அவர் தெரியாதவங்களுக்கு வந்து மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவோம் சாங்லேயே வந்திருப்பாரு. ஸோ அது அந்த நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆகணும்னு தோணுது இல்லையா எப்பவுமே படங்கள்ல அந்த மாதிரி? இல்லை இல்லை பிகாஸ் சார் நீங்கள் அந்த 80s லைக் ஃப்ரம் யூஎஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வரோம். உங்களோட ஹேர் ஸ்டைல், ஹைட் அண்ட் லைக் த லுக் உங்களுது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மேட்சோ மேனாக இருந்திருக்கீங்க. பட் இருந்திருக்கேன் எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வரணும்னு இருந்திருக்கு. இல்லை, எனக்கு வந்து இவர் டிஆர் சார் தான் ஆஃபர் பண்ணார். நீ என்ன சார் நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ண வாங்க. ஓகே. நான் சொன்னேன் இல்லை சார், எனக்கு வந்து என்னோட ஃபோக்கஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆன் ஒன்லி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி. இல்லை ஒரு ஆசைக்காக எப்பயாவது வரணும் அப்படின்னு இருந்திருக்காங்க. பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம், பாரதிராஜா கூட வந்து சொல்லுவார், ஓகே யோ நீ ஒரு படம் பண்ணலாயா அப்படின்னு சொல்லுவார். பட் என்னன்னா இட்ஸ் நெவர் ஹேப்பன்ட். அண்ட் கதர் தான் ஒரு வாட்டி கூப்பிட்டு ஒரே ஒரு ஏதோ ஒரு சீனில் ஆக்ட் பண்ண வச்சார். பட் I didn't do well. பேசிக்காக உங்களுக்கு அப்போ வெற்றிமாறன் வந்து அசோசியேட்டாக இருந்தார். ஓகே. காதல் வைரஸ் அப்போ சொல்லுங்க. ஐ திங்க் ஸோ. அந்த டைமில் சார் சினிமா இருக்கிற மாதிரியே வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? பிகாஸ் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க எம்சிசிக்கு. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் இன் ஜென்ரல் எனக்கு ரொம்ப ஆர்வம். டென்னிஸ் ஆடுவேன் ரெகுலராக, கிளப்புக்கெலாம் ஆடுவேன். கிரிக்கெட் வந்து காலேஜ்லேருந்தே ஆடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து கிளப்பில் போயிட்டு மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் எவ்ரி ஈவினிங்ஸ் போய்டுவேன். அங்கே ஒர்க் இருந்தால் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டு நான் போயிட்டு ஐ ப்ளே சம் கேம்ஸ். அங்கே எங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன் நான். நீங்கள் பிரசிடென்ட் அந்த டைம் தான் வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்து கப் அடிச்சாங்க 2010 இல்லைங்களா? கரெக்ட். நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தீங்க தோனி அவர்களை. 9-10 இருந்தீங்க. 10ல் அவங்க வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். டியூரிங் மை டைம் ஒன்லி நான் ப்ரெசண்ட்டாக இருக்கும் போது தான் டிஎன்சிஏ கூட அக்ரிமெண்ட் போட்டு எங்கள் பழைய கிளப் ஹவுஸ் எல்லாம் இடித்து புது கிளப் ஹவுஸ் ஆக்கணும். அண்ட் எங்களுக்கும் அவங்களுக்கும் சைன் அப்லாம் ஆச்சு. ஏன்னா நிறைய கிரேட்ஸ் வந்து இங்கே இருந்திருக்காங்க மெம்பர்ஸாக வந்து கபில் தேவ் சார்ல சச்சின் சார்ல இருந்து. ஸோ தோனி சாருமே நீங்கள் அந்த டைமில் வந்து தோனி வந்து நாங்கள் இன்வைட் பண்ணோம். தோனியோட கூட வந்து சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபுல்லாக அவர் இங்கே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறவர். அவர் வந்து கிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி வி வாண்ட் டு கிவ் ஆனரி மெம்பர்ஷிப் டு மிஸ்டர் டோனி அப்படின்னு. அப்புறம் அவர் தான் கூப்பிட்டு வந்தார் கிளப்புக்கு.
பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு அன்றைக்கி. அண்ட் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சொல்கிற அதே மாதிரி வந்து காத்தாடி ரொம்ப பிடிக்கும் அவன் உங்களுக்கு. ஆமாம். பானா காத்தாடி எடுத்தது முக்கியமான காரணம் அதுதானா? ஐயோ நான் எனக்கும் இந்த அப்போ வந்து ராம்குமார் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே அந்த வீட்டில் இருப்பாங்க ராயப்பேட்டாவில். அப்போ வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் காம்படிஷன். இட்ஸ் ஆல் பாஸ்ட். சிவாஜி சார் வந்து நாங்கள் அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது நான் சொல்கிறது வந்து உத்தமபுத்திரன் டைமில் அவர் வந்து ஹார்ஸ் ரைடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அந்த ரோட்டில். நான் பார்ப்பேன், டெய்லி மார்னிங் பார்ப்பேன். நான் நீங்கள் லேட் 50s சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஆசை இருந்தனால தான் வந்து இந்த மாதிரி காத்தாடி வச்சு ஒரு கதைன்னும் போது ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த படம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ உங்களோட டேரக்டர்ஸ் மீன் உங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ண டேரக்டர்ஸ்லாம் அவங்களோட அந்த ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு மென்டர் மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. அது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஐ லைக் டு வெரி ஃப்ராங்க் வித் யூ, கருப்பழனியப்பனாக இருக்கட்டும், இல்லை கதிராக இருக்கட்டும், பத்ரி வெங்கடேஸ்வர், ஆமாம், யார் ஈவன் உதயகுமாரா யாராக இருக்கட்டும், ஐ மெயின்டைன் மை ரிலேஷன்ஷிப். ஈவன் மணி வந்து இஸ் மை குட் ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட். தோ நாங்கள் ரெண்டு பேரும் திருப்பி ஒர்க் பண்ணலே தவிர, பட் வி ஆர் ஸ்டில் குட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் சார்? பிகாஸ் இப்போ தமிழில் நீங்கள் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க பகல் நிலவு படத்தில். அண்ட் அவருடைய வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிமே கூட வீனஸ் பிக்சர்ஸ் தான், பல்லவி அனுபல்லவி. ரெண்டுமே லைக் அப்பா தயாரிப்பில் வந்தது அகைன் நீங்கள் பண்ணதுன்னு. பட் அதுக்கப்புறமா அந்த ரீயூனியன் நடக்கலையே. இல்லை, சம்பவம் நான் வந்து எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு ஆட்டிடியூட், நம்மளா போய் கேட்கக்கூடாது, அவங்களா வந்து சொல்லட்டும் அப்படின்னு. அந்த ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான். நம்மளா போய் சொல்ல வேண்டாம், அவங்களா வரட்டும் அப்படின்னு. அதனால உங்களோட படங்கள் கூட நீங்கள் ரொம்ப பார்த்து இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் வச்சு ரொம்ப பெருசாக சத்யஜோதி வந்து அப்படி பண்ணதில்லை. சொல்ல மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல தான் அஜித் சார் வச்சு படங்கள் பண்ணது, விஜய் சேதுபதி சார் பண்ணாங்க. அது ஆஃப்டர் மை சன்ஸ் கேம் ஒன்லி ஐ ஸ்டார்டட் டூயிங். பட் அது எப்பவுமே உங்களுக்கு இருக்குமா, அது நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது அந்த ஹெசிடேஷன் இருக்குமா உங்களுக்கு? இருக்கும், டெஃபினட்டாக மைண்டுக்குள்ளே இருக்கும். உங்கள் ப்ரொடக்ஷனில் ராஜா சார் பண்ணியிருக்காங்க, வித்யாசாகர் சார் பண்ணியிருக்காங்க, தேவா சார் பண்ணியிருக்காங்க, ரஹ்மான் சார். ஏன் அந்த காம்பினேஷன்? ஈவன் சத்யா மூவிஸும் சரி சத்யாவும் சரி அது நடந்தது இல்லையா? லைக் இல்லை, ஆக்சுவலாக ரஹ்மான் சார் கூட பண்ணணும்னு ரொம்ப விரும்பினோம். டிண்ட் சம்பவ் ஜிவி பிரகாஷ் எல்லாம் அப்படி சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு போயிடுச்சு. ரஹ்மான் சார் கூட பண்ணணும்னு இந்த படத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். சிவகார்த்திகேயன். ஆமாம். வாவ். ஸோ போயிட்டுருக்கு அந்த அது பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து அடுத்து நீங்கள் பார்க்குற ஒரு ப்ராமிசிங்கான டேரக்டரை வச்சு பண்ணணும், நீங்கள் அவங்க பண்ணுற ஒர்க்கை பார்க்கும்போது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குற ஒரு டேலண்ட் யாரை சொல்லுவீங்க? இல்லை, இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் சிறை பண்ணார்ல, அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிடிடி பண்ணார்ல, அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு படம் பார்த்த உடனே எனக்கு அவர் மிஸ்டர் துபாய் கண்ணன் ரவி சார். கண்ணன் ரவி எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, பட் ஐ லைக் தட் ஃபில்ம். அப்புறம் நான் கம்யூனிகேட் பண்ணேன். அந்த டைரக்டர் நல்லா பண்ணுவார், அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்லா. இப்போது I'm in touch with them. Oh, nice. I would like to do with Ramkumar again, though கொஞ்சம் எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல. பட் ராட்சசன் 2 அவரை வச்சு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்கு. ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சுருக்காங்க, அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கார். பட் ரொம்ப நல்ல மேக்கர், இஸ் அ வெரி குட் மேக்கர். இன்டென்சிவாக இருக்கும். அந்த டிலே ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் உங்களுக்கு எண்டு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எண்டு ப்ராடக்ட் இன்ஃபேக்ட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு, பட் இருந்தாலும் எண்டு ப்ராடக்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்.
ஸோ ராட்சசன் 2 எதிர்பார்க்கலாம் சத்யஜோதியில. நான் எப்படி செய்யணும்னு நான் இருக்கேன். விஷ்ணு இஸ் இன்ட்ரெஸ்டட். ஓகே, அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசி இது பண்ணணும். குட் நியூஸ் சார். ஏன்னா வந்து அது ராட்சசன் வந்து அகைன் அந்த மாதிரி ஒரு ஒரு த்ரில்லர்ஸ்ல அவ்வளோ பெரிய ஒரு சைக்கோ த்ரில்லர் படங்கள்லயே வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி Benchmark நிச்சயமா மாதிரி, ஆமா. definite-ஆ. ஏன்னா அது இன்னைக்கும் டெலிவிஷன்ல அது எப்போ போட்டாலும் அவ்வளோ உட்காந்து ஆமா. பார்த்துடுறோம் அந்த படத்தை. நம்ம ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் அது ஒரு ஹோல்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ்னே சொல்லலாம். அது 2 அப்படின்னும் போது அது எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான். இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் சாரும் வெங்கட்ரமன் சார் படம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஸ்டில் ஆன் கார்ட்ஸ் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண சொல்லுன்னு சொன்னீங்க நீங்கள். இஃப் அட் ஆல் ஒருவேளை அது ஃபார் சம் ரீசன் நடக்கலைன்னா, லைக் நீங்கள் சொன்னீங்க, பட் ஸ்டில் வந்து நான் வெங்கட்ரமன் வச்சு ஒரு படம் பண்ணுவேன்னு சொல்லி. என்ன காரணம் அது? இல்லை, அவர் வந்து அவர் கூட நாங்கள் ஐடியாஸ் நாங்கள் வந்து எங்ககிட்ட முன்னாடி ஐடியாஸ் சொல்லியிருக்காரு. அதில் 1-2 யங்ஸ்டர்ஸ் வச்சு அவரோட ஸ்டைலில் ஓ, லைக் சென்னை 28 மாதிரி சொல்றீங்க, அந்த மாதிரி. கோவா சரோஜா ஆமா. மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி விகடனுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு. Not at பீங் all. அண்ட் சீனியர் மோஸ்ட், அதை தாண்டி வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் நீங்கள். ஸோ நிறைய படங்களை கொடுத்துருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு, தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய புது விஷயங்களை சொன்னீங்க இந்த இன்டர்வியூவில். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு விகடன். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.